அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன். தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும்படி மேலுக்கு மேலொரு ஜோதி உண்டோ? அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? வெள்ளி முகம் பனிரெண்டையும் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா? அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 6 60 மான 20 மாடி நடந்து செல்வோம். ஆனந்த பாடல்கள் வேதனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். கையில் உள்ளதை அண்ணவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கண்டனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற தான் கழிவு நிறைந்திருக்கு. காலம் வழி விடும் கட்டிடமாய் சென்று கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும். காவேரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவி வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 அருமடலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய். தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியன் நீரணிந்த மகதேவர். மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியன் நீரணிந்த